ஹாய் டுடே காஞ்ச சமையலில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 காஞ்ச மிளகாய், 1 குத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாடியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க. ஏன்னா சாதம் கலர்றோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் தேவைப்படும். அதனால் 5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிட்டு அதில் பார்த்திங்கன்னா அதே குவான்டிட்டி தான், அதாச்சும் அதே பொருள் தான். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கடுகு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, முந்திரி, என்ன இருக்கோ, வேர்க்கடலை இல்லைனா கூட பரவாயில்ல. ஸோ நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துங்க. நான் இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன், அதனால தான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு சாதம் எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயிலே பார்த்திங்கன்னா பெருங்காயம் சேர்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டு சாதம் லைட்டாக சூடு ஏறினதுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். ஈஸியாக நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இந்த பித்தம் அதுமாரி இருக்கிறதுக்கெலாம் இந்த சாதம் ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த வயிறு உபசம் அதுக்கெலாம் கூட இந்த தனியா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.